Hi, hello, vanakkam. Welcome to SR Arts and Crafts from Santhi. நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரி எம்ப்ராய்டரியுடைய பேசிக் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். இதில் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் சொல்லியிருந்த மாதிரி 25 ஸ்டிச்சஸ் இதில் இன்க்ளூட் ஆகிருக்குது. இதில் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் நீட்டாக ப்ரீஃபாக நான் உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் அடிஷ்னலாக 2 மோட்டிவ் டிசைன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் லேர்ன் பண்ணிவிட்டு அந்த மோட்டிவ் டிசைனையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினா பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட நல்லா ஈஸியாக இதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு நீங்கள் கிளியர் கட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் ப்ளவுஸுக்கு போடலாம், குட்டீஸினுடைய ட்ரெஸ்ஸு, பட்டுப்பாவாடை சட்டை, ஈவன் சாரீஸ்க்கு போடலாம், பெட்ஷீட்டு, பில்லோ கவர், இதில் எல்லாமே நம்ம நார்மலாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி அண்டு மிஷின் எம்ப்ராய்டரி போடுறத விட இன்னும் நம்ம பியூட்டிஃபுல் டிசைனாக நம்ம ஆரி எம்ப்ராய்டரி டிசைன்லேயும் கொடுக்கலாம். ஸோ அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்கில் கொடுக்க முடியாத ஒர்க்கை கூட நம்ம க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம நல்லாவே ஹை லுக் அட்ராக்டிவாக இதில் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த ஆரி எம்ப்ராய்டரிக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்க, ஃபஸ்ட்டு ஆரி எம்ப்ராய்டரிங்கில் ஃப்ரேம் பார்க்கலாம். இந்த ஃப்ரேம் இந்த ஃப்ரேம் ஸ்மால் சைஸ் ஃப்ரேம். இதே பெரிய சைஸ் ஃப்ரேமாகவும் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்கிது. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்மால் சைஸ் ஃப்ரேம் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை வாங்கிக்கிட்டோம்னா நம்ம ப்ளவுஸினுடைய ஸ்லீவ் டிசைன் போடுறப்ப 2 ஸ்லீவ் டிசைன் இந்த ஸ்மால் சைஸ் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்க நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இது நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ரேம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஃப்ரேம் நீங்கள் கிளாஸில் நல்லா லேர்ன் பண்ண பின்னாடி அந்த டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஃப்ரேம் நம்ம வாங்கிக்கலாம். அப்போ உங்களுக்கே எதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த ஃப்ரேம் மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஃப்ரேமு அண்ட் இதில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஆரி காட்டில் எப்படி கிளாத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட்டு மெட்டீரியல்ஸ்க்கு போகலாம். மெட்டீரியல்ஸ்னு இதுக்கு பார்த்திங்கன்னா, இதுக்கு நம்ம எம்ப்ராய்டரிங் டிசைனுக்கு யூஸ் பண்ணுறது சில்க் த்ரெட்டு தான். சில்க் த்ரெட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு எல்லாமே கிடைக்குது. இதை தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். தென் அடுத்தது நம்ம சிவிங் மிஷின் த்ரெட்டு யூஸ் பண்ணுவோம். இது வர்தமான் கம்பெனி. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம அட்வான்ஸ் லெவலில் சுகர் பீடு நம்ம போடுறப்ப அதுக்கு நம்ம அந்த சிவிங் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சிவிங் மிஷினுடைய த்ரெட்டு டிஃப்ரெண்ட் கலர்லேயும் கிடைக்குது. இப்போ இங்கே 4 கலர் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இன்னும் எல்லா டிஃப்ரெண்ட் கலர்லேயும் மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்குது. அதை நம்ம இந்த பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப அதை எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டு. சில்க் த்ரெட்டுன்னு பார்த்திங்கன்னா எந்த கம்பெனி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத விட நான் இந்த டபுள் பெல் பிராண்ட் கடல் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். தென் ஜிவி பிராண்ட் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ மார்க்கெட்டில் இப்போ நிறைய புது கம்பெனி வந்திருக்குது. இது கேபிசிங்கிற கம்பெனி. தென் நெக்ஸ்ட்டு பிஐபி அப்படிங்கிற கம்பெனி. தென் கேஐபி கம்பெனி. இது பெல் கம்பெனி. தென் நெக்ஸ்ட்டு இது ராயல் கம்பெனி. இன்னும் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் சில்க் த்ரெட் அவைலபிளாக கொடுக்குறாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறது டபுள் பெல் அண்டு ஜிவி பிராண்டு. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது எது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். நம்ம இதெல்லாம் போட்டு அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து சுகர் பீடு. சுகர் பீட்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. கோல்டன் கலர், பிங்க் கலர், ஸோ இந்த கோல்டன் கலர் சுகர் பீட் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் 2 கலரில் இருக்குது. இது ஒரு கலரு, இன்னும் கொஞ்சம் இது வந்து லைட்டாக இருக்கிற சுகர் பீட் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் சுகர் பீடு. இது வந்து டபுள் கலர் இருக்க பிங்க் கலர் வந்து டபுள் ஷேட் இருக்குது. க்ரீன் அண்டு பிங்க்கு மிக்சிங் ஆன மாதிரி டபுள் ஷேட் கலர் இது. தென் இது வந்து பியூர் ரெட் கலர். தென் இது வந்து க்ரீன் கலர். இது வந்து திக் ரெட்டு. அந்த ரெட்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் ஷேட் இருக்குது. ஸோ சுகர் பீடு இன்னும் டிஃப்ரெண்ட் கலரில் எல்லா கலர்லேயுமே மார்க்கெட்டில் வந்து நமக்கு அவைலபிளாக கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பீட் ஸ்டிச் பண்ணுறப்ப இதை வந்து நம்ம எல்லா கலர்ஸும் நம்ம போட்டு லைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ. இது வந்து ஃபெவிக்ரைல் க்ளூன்னு சொல்லி மார்க்கெட்டில் அவைலபிளாகவே இருக்குது. இந்த க்ளூனுடைய பர்பஸ் தான் வந்து நம்ம ஆரி எம்ப்ராய்டரி டிசைனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஒன் சைடு பார்த்தோம்னா க்ளூ வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து கிளாத்துகள் வந்து அதிகமாக பட்டுருச்சுன்னா நமக்கு டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிறது தான் வந்து ரியல் ஃபேக்ட்டு. பட் நம்ம க்ளூ யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோனு இது எல்லாமே வந்து ஸ்டிக் பண்ணால் தான் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் அட்ராக்ஷன் வந்து கிடைக்கும். அதனால் வந்து ஆப்போசிட் சைடு நம்ம பார்க்குறப்ப ஸ்டோனுக்கெல்லாம் வந்து இது ஸ்டிக் பண்ணி இது பண்ணுறது தான் வந்து நேச்சுரலான ஒரு ஹைலைட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கிளாஸில் வந்து லேர்ன் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒயிட் கலர் பால் பீடு. இது வந்து சின்ன சைஸில், தென் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம டிசைன் போடுறப்ப உள்ளுக்குள்ளே வந்து மிக்சிங் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா இது வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். நம்ம இப்போ வந்து பிளாக் கலர் ப்ளவுஸா இல்லை சேரீ அந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்ம ஒயிட் கலர் ஜரி இதெல்லாம் கொடுக்குறப்ப இந்த வந்து ஒயிட் கலர் பீடையும் சுகர் பீடு கலர் பீடு கூட ஆட் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப இது வந்து ஒரு ஹைலைட்டாக காமிக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 1ஆம் நம்பர் பீடு. சுகர் பீட்லேயே வந்து ஃபஸ்ட்டு சைஸ் வந்து இது வந்து கொஞ்சம் லைட் சைடாக இருக்குது. இதில் இதே வந்து இன்னும் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் சைடு எப்படி இருக்குங்கிறதையும் வந்து உங்களுக்கு நான் இப்போ வந்து காட்டுறேன். இது வந்து சைஸ் நம்பர் 2. இது வந்து அப்படியே பஞ்சாகவும் கிடைக்கும். தென் இந்த மாதிரி வந்து பேக்கெட்லேயும் வந்து அவைலபிளாக கிடைக்குது. இது வந்து 3ஆம் நம்பர் சைஸ் இது. தென் நெக்ஸ்ட்டு இது வந்து 4ஆம் நம்பர் சைஸ் பீடு இது. ஸோ இந்த 2 பீடுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர்லேயும் இந்த மாதிரி வந்து கலர் ஷேட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோதுமை பீடுன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இந்த கோதுமை பீடு. இது வந்து நம்ம எல்லா ஸ்டிச்சஸும் லேர்ன் பண்ணுறப்ப இது உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்குவீங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஹாஃப் பீடு. இந்த ஹாஃப் பீடுங்கிறது வந்து க்ளூ யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுவோம். நம்ம பெரிய பெரிய டிசைன்லாம் போடுறப்ப நமக்கு வந்து இதை வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பிளேஸ் வந்து ஈஸியாக கவர் ஆகும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. இன்னும் இதை விட வந்து ஸ்மால் சைஸு வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம எம்ப்ராய்டரி டிசைனுக்கு யூஸ் பண்ணுற இன்னும் ரிமைனிங் மெட்டீரியல்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் நம்ம ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் கிளாஸ் இன்ட்ரோ வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லா வியூவர்ஸ் அண்டு சப்ஸ்கிரைபருக்கும் ஒன்ஸ் அகைன் வந்து தேங்க்யூ. நம்ம சேனலில் இன்ட்ரோ கிளாஸ் கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோவினுடைய லிங்க் வந்து பிளேலிஸ்ட் அண்டு கம்யூனிட்டி டேப்லேயும் கொடுத்துருக்குறேன். தென் நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டர் அண்டு ஃபேஸ்புக் பேஜு. ஸோ இன்ட்ரோ கிளாஸினுடைய வீடியோ வந்து இந்த வீடியோவினுடைய எண்டு ஸ்க்ரீன் அண்ட் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. பை. ஹேவ் எ நைஸ் டே.